இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் செய்யும்போது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் எல்லோரும் பார்த்துருப்போம். எந்த ட்ரைவை நம்ம டெலீட் பண்ண முடியாது, ஃபார்மேட்டும் பண்ண முடியாது. இந்த மாதிரி விண்டோஸ் கேனாட் பி இன்ஸ்டால்ட் ஆன் திஸ் டிவைஸ் அப்படின்னு ஒரு எரர் வரும். இந்த மாதிரி ஒரு எரர் வந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி நம்ம ஃபார்வர்ட் பண்ணி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, அதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். உங்கள் கீபோர்டில் Shift+F10 இந்த கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதாவது ஷிஃப்ட் அழுத்திக்கிட்டே F10 பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகிடும். இந்த கமாண்டில் வந்து நான் டைப் பண்ணுற கமாண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து டிஸ்க் பார்ட் ஸ்பேஸ் எல்லாமே டைப் பண்ணிக்கோங்க. என்டர் கொடுங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து லிஸ்ட்டு ஸ்பேஸு டிஸ்க்கு என்ட்ரு பண்ணுங்கள். அது வந்து நம்ம ஹார்ட் டிஸ்க் எல்லாமே இங்கே ஷோ ஆகுது. நம்மளோட ஹார்ட் டிஸ்க் வந்து டிஸ்க்கு 0 120 GB. அது வந்து நான் செலக்ட் டிஸ்க்கு 0 அப்படின்னு கொடுத்து நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு க்ளீன். அடுத்து வந்து கன்வெர்ட் ஸ்பேஸ் MBR கேப்சல் கொடுத்துருங்க. MBR அடுத்து வந்து எல்லாமே கேப்ஸு. க்ரியேட் பார்ட்டிஷன் ப்ரைமரி சைஸ் -100/80. இது வந்து என்னோடய ஹார்ட் டிஸ்கோட MP சைஸ். அதாவது உங்களோட ஹார்ட் டிஸ்க்கு 120 GBனா நீங்கள் வந்து 1 GB வந்து 1024 MP 1024 × 120 கொடுத்தீங்கன்னா என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ என்ட்ரு பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து எரர் ஷோ ஆகுது. நம்ம வந்து 120 GB ஹார்ட் டிஸ்க்னால் ஒரு 100 GB கொடுத்துப்போம். நம்ம 100 × 1024 கொடுத்திங்கன்னா என்ன வேல்யூ அந்த வேல்யூ கொடுங்க. இப்போ நான் வந்து வேல்யூ குறைச்சிக்கிறேன். 100 GBக்கான MP கன்வெர்ட்டை நம்ம இப்போ இதில் என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்களா ஓகே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்மட் FS NTFS லேபிள் சிஸ்டம் குயிக் இந்த அப்படியே எல்லாமே கேப்ஸில் டைப் பண்ணுங்கள். டபுள் கோட்ஸ் சேர்த்துக்கோங்க. டபுள் கோட்ஸ் சிஸ்டம் டபுள் கோட்ஸ் குயிக். இப்போ வந்து 100% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ட்ரைவ் ஃபார்மேட் ஆகிடுச்சு. இப்போ எக்ஸிட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே ரெஃப்ரெஷ் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்களா ட்ரைவர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபார்மேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் அந்த ட்ரைவை டெலீட் பண்ணுங்கள். டெலீட் ஆப்ஷனாக வருது. இப்போ பார்த்தீங்களா என்னோடய ஹார்ட் டிஸ்க் 120 GB கரெக்டாக வந்துருச்சு. இப்போ அப்படியே நீ கொடுத்து கிரியேட் பண்ணி அப்படியே OS இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.